This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்றது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ தமிழ்ல வந்து அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்புல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தீயவர் குலை நடுங்கும் அப்படின்ற படத்தை வந்து இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்து முடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரைட்டரை பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்துட்டு பயங்கரமா அடிச்சு கொலை பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம படத்தோட ஹீரோவான அர்ஜுன் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி குறைவா இருக்கிற சில்ட்ரன்ஸை வந்துட்டு ஒரு டீச்சரா பார்த்துக்கூடிய வேலை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான தெரபிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை மேட்ரிமோனியில நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி இவங்க 2 பேருமே க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல 1 by 1 இறந்து போகக்கூடிய நபர்கள் இதுக்கு முன்னாடி என்னமான ஒரு விஷயங்களை பண்ணாங்க, அதை நம்ம ஹீரோ எப்படி வந்துட்டு கண்டுபிடிச்சாரு, இதுக்கும் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் என்னமான ஒரு லிங்க் இருக்கு, கடைசியா வெளியே கூட ட்விஸ்ட் என்ன அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டோரி தான். பட் இருந்தாலுமே அதை ஆன் ஸ்கிரீன்ல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோவான அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓகேயான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் இந்த படம் ஃபுல்லாமே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஓகேயான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.